ஹாய் வியூவர்ஸ், உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான பதிவு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வெறுப்பேற்றி ரோட்டில் நடக்கவிட்ட தயாரிப்பாளர். இது நடந்த விஷயம். என்ன விளக்கமாக சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோடம்பாக்கத்தில் ஒரு 5-6 விதமான சினிமா கம்பெனிகள் உண்டு. ஒன்று உப்புமா கம்பெனி. எப்படின்னா பூஜை போடுவாங்க, சும்மா ஒரு பேனர் மாட்டி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த மூவ்மெண்ட்டும் இருக்காது. வர்றவங்ககிட்டலாம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணின்னு கிடப்பாங்க. இது கோடம்பாக்கத்தில் நிறையா உண்டு. உப்புமா கம்பெனினா ஃபேமஸ், ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது வந்து ஆர்வ கோளாறு கம்பெனி. இது எப்படின்னா கையில் இருக்கிற சொத்து ஏதோ பணத்தை எடுத்துன்னு வந்து ஒரு 3000-4000 அடி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனான்ஸ் கிடைக்கல, அது கிடைக்கல, தள்ளாடி கில்லாடி படம் அதுக்கு மேலே மூவே ஆகாது, ரிலீஸும் ஆகாது. இது ஒரு ஆர்வ கோளாறு கம்பெனி. இது ஒரு 1000 படத்துக்கு மேலே இந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்து அல்வா கம்பெனி. இது கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா அல்வா கம்பெனியில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சில ப்ரொடியூசர்லாம் இருப்பாங்க, எல்லாருக்கும் பாக்கி வச்சிருவாங்க, யாருக்கும் முழுசாக பணம் தர மாட்டாங்க. பிறகு தரேன், அப்புறம் தரேன், இப்பறம் தரேன், இழுத்து வச்சுனே போயிட்டு கடைசியில் கேட்டாங்கன்னா இது டப்பிங் பேசும்போது தரேன், ரிலீஸ் ஆகும்போது தரேன் சொல்லிட்டு நாமம் போட்டு போயிடுவாங்க. நீங்கள் கோடம்பாக்கத்துக்கு போனீங்கன்னா பல பேர் லிஸ்ட் எழுதி வச்சுப்பாங்க. என்ன எந்த கம்பெனியில் வரணும், அந்த கம்பெனி நடிகர்கள்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் பல பேர் பாக்கி பெரிய பட்டியலே போட்டு வச்சுருப்பாங்க. இது அல்வா கம்பெனி. நாலாவது வந்து மிரட்டல் கம்பெனி. இந்த ரவுடிகள், அரசியல்வாதியை பின்புலம் உள்ள சில பேர்லாம் படம் எடுக்க வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்குற கால் ஷீட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. கூப்பிடும் போது வாங்குவாங்க, பல விஷயத்துக்கு மிரட்டுவாங்க. ஊயின் மிரட்டல் ஜாஸ்தி இருக்கும். பிரபல நடிகர்களே இதில் மாட்டி அவஸ்தைப்பட்டுருக்குறாங்க. பல்வேறு விஷயங்கள் சொல்ல கொடுப்பாங்க. அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு உஷாராக இருப்பாங்க, இந்த மாதிரி மாட்ட மாட்டாங்க. அதாவது சில பேர் வந்து இன்னொரு 5வது விதமான கம்பெனினா தரமான கம்பெனி, பெரிய ஏவிஎம் மாதிரி கம்பெனி. படம் பூஜை போட்டால் ரிலீஸ் டேட் சொல்லிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, பேமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல கம்பெனியை பார்த்து தான் அனுபவத்தில் தான் தெரிஞ்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு போய் ஏடா கூடமா இந்த மாதிரி கம்பெனிலாம் மாட்டி அவஸ்தைப்பட்டது பல பேர் இருக்கிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் வந்த புதுசில் அவர் என்னன்னா ஒரு வில்லன் நடிகராக வரணும்னு தான் ஆசைப்பட்டார். ஹீரோவை நடிக்க ஆசைப்படல. அவருக்கு அதுக்கு காம்ப்ளெக்ஸாக என்னவோ அப்போ அது பிடிக்கல அவருக்கு. வில்லனா பெரிய ஆக்டராக வரணும்னு நினைச்சாரு. அதுக்கு முன்னாடி வர ஒரு சிறு சிறு வேடங்களும் ஏற்று நடித்தார். ஏன்னா இப்போ வாழணும் வயிற்று இருக்கு இல்லையா, வயிறு இருக்குது இல்லையா, வாழணும் இல்லையா, அது மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்தா அதையும் மிஸ் பண்ணாமல் நடிப்பார். அப்படி வந்ததாங்க ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஆள் அமைச்சிருக்காரு. ஆள் அமைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தில் கேரக்டர் இருக்குங்க, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி இப்போ தாராளமாக பண்ணலான்னுங்கிறாரு. அதுக்கப்புறமா பேசி முடிச்சு டேட் எப்போ ஒரு 4-5 நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்குது, டைரக்டர் மீட் பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி அட்வான்ஸ் கேட்டார். ஏன்னா திரைப்பட உலகத்தில் பொறுத்த வரைக்கும் பேசும்போதே அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணுறது தான் வழக்கம். மீதி வந்து அப்புறம் கொடுத்துடணும். இது தப்புன்னு கூட அதுதான் நடைமுறை. இவங்க வந்து எடுத்துகிட்டு வரல, நாளைக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 4-5 இன்னைக்கு பார்க்குறாரு, அடுத்த 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, இன்னும் ஃபோனு வரல, யாரும் வந்து அட்வான்ஸ் கொடுக்கல. அப்புறமா இவராக போய் பக்கத்துக்கல்ல ஒரு இது இருக்குது இல்லையா, அந்த காலத்தில் மளிகையில் தான் ஃபோன் இருக்கும், இப்போ மாதிரி பூத்தோ செல்ஃபோனோ கிடையாது. இவரே போய் ஃபோன் போட்டு கேட்டிருக்காரு, என்னங்க சொல்லிட்டு போனீங்க, பணம் வந்து கொடுக்கலையே, இப்போ ஷூட்டிங் கன்ஃபார்ம் தானா, பணம் கன்ஃபார்மான்னு கேட்குறாரு. எல்லாம் இருக்குங்க, ஷூட்டிங் கார் அனுப்புகிறோம், அப்போ வரும்போது கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. அது சொன்ன அன்னைக்கு ஒரு என்ன கார் அனுப்புறேன்னு சொன்ன அன்னைக்கு குளிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு தடப்படலாம் உட்காந்து ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாரு. சொன்னபடி கார் வந்துருச்சு. காரில் ஏறி உட்காந்துட்டு இது மாதிரி எந்த கம்பெனி ஸ்டுடியோ எல்லாம் கேட்டுட்டு இப்போ அட்வான்ஸ் கேட்டுக்கிறாரு. என்ன சொன்னாங்க, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. சரி போயிட்டார். போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேட்டுருக்கிறாரு, எங்கள் அட்வான்ஸ் கொடுங்கன்னு. இல்லை மேக்கப் போடு நடி அப்புறம் பார்க்குறான்னுக்கிறாங்க. திருப்பி எத்தனை முறை கேட்டாலும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாம் திருப்பி திருப்பி இதே விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அவர் பொறுமையிலேருந்து சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணார்னா, நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா தான் நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் சமாதானம் பண்ணுறாங்களே ஒழிய பணம் தந்த பாரு இல்லை. சரி கடைசியில் பிரச்சனை, இப்போ பஞ்சாயத்து ப்ரொடியூசர்கிட்ட போயிடுச்சு. ப்ரொடியூசர் என்ன சொல்லிக்கிறாரு, நீ மேக்கப் போட்டு நடி அப்புறம் பார்க்கலான்னுக்கிறாரு. இல்லைங்க நான் பணம் கொடுத்தா தான் ஆக்ட் பண்ணுவேன், மேக்கப் போடுவேன்னுக்கிறாரு. அவருக்கு வந்ததுங்க கோவம். என்ன நீ அவ்வளோ பெரிய ஆளா, போ வெளியே போ, ஃபஸ்ட்டு கிளம்பு வெளியே, நடிக்கவே நடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட்வான்ஸ் கேட்குறது தப்பே கிடையாது, அவர் அந்த மாதிரி ஒரு மிரட்டி இருக்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணார், கோபத்தில் இவரும் கிளம்பிட்டார். கிளம்பி சரி எனக்கு எங்கள் வீட்டில் விட்ருங்க அப்படின்னு கேட்டுருக்காரு. அதெல்லாம் முடியாது, இவங்க எந்த வழி நடந்தே போகும், பஸ்ஸில் போக நிற்கிறாங்க. அவர் ஸ்டுடியோவிலேருந்து அவர் வீடு ரொம்ப தங்கியிருந்தாலும் ரொம்ப தூரம், நடந்தெல்லாம் போக முடியாது, பஸ்ஸில் போகிறது அவருக்கு காசு கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வேதனையோட டென்ஷனோட ரோட்டில் வெட்ட வெயில் நல்ல மே மாதம் வெயிலில் நடந்து போயிருக்கிறாரு. போகும்போது வழியெல்லாம் வந்து அப்போ ஒரு 16 வயது நிலை படம் ரிலீஸ் ஆகிருந்த நாளாக அது வந்து ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். குமுதம் வந்து அப்போல்லாம் வந்து குமுதம், ஆனந்த விடன், கல்கி இது மாதிரிலாம் ஒவ்வொரு நாளில் வரும், புதன் சனி இப்படி வரும். அப்படி வரும்போது சினிமாவுக்கு வர மாதிரி பெரிய பெரிய போஸ்டர்லாம் ஒட்டி அந்த வர மேட்டர்லாம் போட்டு பத்திரிகைகள்லாம் அப்போ ஒவ்வொன்று ஓடி இந்த நேரம். அதில் வந்து 16 வயது நிலை படத்தில் இவர் பரட்ட கேரக்டர் நடிச்சு ஹிட் ஆயிடுச்சு.
அதை இது எப்படி இந்த டைலாக் வந்து அங்கங்கே ரஜினி படத்தை போட்டு அந்த டைலாக் எல்லாம் சென்னை ஃபுல்லாக ஒட்டி வச்சுக்கிறாங்களாம். இவருக்கு தான் இட்டானோ ஃபேமஸ் ஆனது கூட தெரியாமல் இவரை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்ததான். இது எப்படி இது ரோட்டில் நடந்து போகிறது எப்படி இதுன்னு கிண்டல் பண்ண மாதிரி இருந்துச்சான். அவரே நொந்து போயிருக்கிறாரு. அவர் போயிட்டு ரூமுக்கு நடந்தே போய் சேர்ந்துருக்கிறாரு. வேதனையும் நடந்து போன களைப்பும் பசியும் அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கே இந்த கதிங்க. ஒரு காலத்தில் இன்றைக்கே திரையுலகத்தில் அவரை மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஆள் மனுஷன் யோகக்கார மனுஷியான்னு சொல்கிறாங்க. அவருக்கும் இப்படி ஒரு நிலைமை இருந்திருக்குது. அப்புறமா என்ன பண்ணார், கடைசியில் தன் ஃபேமஸ் ஆன பின்னாடி ஒரு ஃபாரின் கார் வாங்கி அந்த ப்ரொடியூசர் முன்னாடியே போகிறது வருது, அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் வெறுப்பேற்றிட்டார் சூப்பர் ஸ்டார். ஏன்னா அவர் பதில் இது எப்படி இந்த கேட்டது இப்படி கேட்டார் அவர். சரி, இது ஒரு சுவாரஸ்யமான பதிவு. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.